welcome to my YouTube channel Virtual Hugs unga ellarkume thank you so much for choosing to watch this video. Enoda first get ready with me video for an actual function. Iniki genuine ave na oru wedding reception ku poren. Enoda childhood neighbor en chinna vayasla irundhe veetukku pakkathu veetla Achu Ashwini avaloda kalyana reception ku da iniki na kelambittiruken nanu en husband ready agi porom. So adukku na eppadi ready aane enala makeup panna en hair ku enna panna enna jewelry potta adella da neenga paaka poringa. This is the final look. So ipo na eppadi ready ஆனேங்கறத பார்த்துட்டு வாங்க. Hi. So let's get started. சுத்தமா டைமே இல்லைங்க. இது உங்களுக்கு நடந்துருக்குமா என்னன்னு தெரியல. எங்கேயாவது நம்ம கிளம்பணும்னு நினச்சி எல்லாம் ரெடியாகி நம்ம ஆன் டைமில் இருக்கோம்னு நினைக்கும்போது தான் ஒரு செம்ம தூக்கம் வரும். என் ஹஸ்பண்ட் தூங்க போனார், ஏதோ அவர் தூங்க வேணாம் எழுப்பலான்னு போய் நானும் தூங்க ஆரம்பிச்சு ஓ மை காட் த நாப் எக்ஸ்டெண்டட் பியாண்ட் வாட் ஐ எக்ஸ்பெக்டட். ஸோ இப்போ டைமே இல்லை, லிட்ரலி ஒரு 15 மினிட்ஸில் நம்ம மேக்கப் முடிக்கணும். பட் இட்ஸ் அன் அவுட்டோர் வெட்டிங்கிறதுனால நானே கம்மியாக தான் போடுவேன். ஸோ இன்கேஸ் நான் இங்கே உங்களுக்கு ப்ராடக்ட் காட்ட மறந்துட்டேனாலும் நான் கீழே வந்து என்னோடய எடிட்டரை அதோட பேர் போட சொல்கிறேன். ஸோ இது வந்து மாய்ஸ்சரைசர், கிளினிக் மாய்ஸ்சர் சர்ஜ். ஸோ இட்ஸ் மை கோ டு ஸ்டேபிள் மாய்ஸ்சரைசர், இட் டசன்ட் சேஞ்ச். ஸோ அதை போட்டுக்கிறேன். அடுத்ததான் ஐம் கோனா யூஸ் த மேக்ஸ் ஸ்ட்ரோப் க்ரீம். இது வந்து என்னென்னா நம்ம ஃபவுண்டேஷன் எதுவும் போடலைன்னா கூட நம்ம ஸ்கின்னுக்கு ஒரு நல்ல க்ளோ மாதிரி கொடுக்கும், அதுலேயே நம்ம தப்பிச்சிடலாம். ஸோ தி ஸ்ட்ரோப் க்ரீம் வில் கிவ் யூ அ குட் மாய்ஸ்சர் க்ளோ எல்லாமே. ஸோ அதுக்கு மேலே நம்ம காம்பேக்ட் பவுடர் போட்டோம்னாலே இட் வில் ஆல்மோஸ்ட் பி இனஃப். பட் ஐம் ஜஸ்ட் கோனா யூஸ் அ லிட்டில் பிட் ஆஃப் கன்சீலர். ஸோ நான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிற கன்சீலர் வந்து Born This Way கன்சீலர் ஷேட் குக்கி. எதெல்லாம் நான் ஷூட்டுக்கு கவர் பண்ணுவேனோ லிட்ரலி அதே தான் இதுக்கும் கவர் பண்ண போகிறேன். அண்ட் இன்னொரு டிப் வந்து அவுட்டோர் வெட்டிங்கில் என்னென்னா, எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ உங்கள் ஸ்கின் டோனை மேட்ச் பண்ணுங்கள். ரொம்ப வேறு கலரில் நீங்கள் மேக்கப் போட்டுட்டிங்கன்னா ஃபேராக தெரியணும், இல்லை ரொம்ப பிரைட்டாக தெரியணும்னு நீங்கள் மேக்கப் போட்டுட்டிங்கன்னா அது மெல்ட் ஆகும்போது அது ரொம்ப தெளிவாக தெரியும், பேட்சியாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஸ்கின் கலரையும் நீங்கள் மேட்ச் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஒரு விஷயத்துலேருந்து தப்பிச்சிடலாம். ஸோ ஐம் ஜஸ்ட் செட்டிங் மை அண்டர் ஐ மேக் ஸ்டுடியோ ஃபிக்ஸ் வச்சு ஆக்சுவலி எங்கெல்லாம் கன்சீலர் அப்ளை பண்ணணும் அங்கெல்லாம் செட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஸ்மால் ப்ரஷ்ஷை வச்சு ஐ செட் மை ஃபேஸ். இப்போ ஐம் கோனா யூஸ் கொஞ்சம் பெரிய ப்ரஷ், ஐ கேன் ஃபைண்ட் இட். ஸோ கொஞ்சம் பெரிய ப்ரஷ், எல்லாம் டேப் போட்ட எனக்கு பேர் தெரியாத ப்ரஷஸ். ஃபுல் ஃபேஸ் நம்ம கொஞ்சம் செட் பண்ணிக்கலாம். பிகாஸ் நைட் நீங்கள் ஏதாவது ரிசப்ஷன் போகிறீங்கன்னா கண்டிப்பாக அங்கே வந்து ஃப்ளாஷ் போட்டு ஃபோட்டோ எடுப்பாங்க, இல்லை நிறைய லைட் வச்சு ஃபோட்டோ எடுப்பாங்க. அப்போது நீங்கள் கொஞ்சம் ஃபுல் ஃபேஸும் ஒரு மாதிரி ஒரு ஈவன் கம்ப்ளெக்ஷன் மாதிரி தெரியணும், ஆனால் ஃபவுண்டேஷன் போடக்கூடாதுன்னா தி ஈஸியஸ்ட் வேஸ் டு யூஸ் அ நைஸ் காம்பேக்ட் வித் குட் கவரேஜ். அதையே நீங்கள் வந்து நல்லா அப்ளை பண்ணி விட்டிங்கன்னா பெட்டராக இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப் ஐஷேடோ. ஐம் கோனா யூஸ் த Forever 52X லீனா பூஷன் பேலட். இது வந்து கோவிட் டைமில் நான் வாங்கினேன். நிறைய பியூட்டிஃபுல் ஷேட்ஸ் இருக்கும் இதில், ஆனால் நான் யூஸ் பண்ண போகிறதுனோ இதுவும் தான். ஸோ முதல்ல அந்த கொஞ்சம் லைட்டாக பிங்காக இருக்குல்ல அந்த ஷேடை எடுத்து வித் மை ஃபிங்கர்ஸ் ஐம் ஜஸ்ட் கோனா அப்ளை இட். அகெயின் ஐஷேடோ எல்லாம் இது வந்து ஆக்சுவலி இப்போ தான் ரீசெண்டாக நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம். முன்னெல்லாம் ரிசப்ஷன் நைட்டில் ஒரு ஈவெண்ட் அப்படின்னா வாவ் ஐஸ் வந்து நல்ல ஸ்பார்க்லிங்காக பிரைட்டாக இருக்கணும்னு நான் நினைப்பேன். பட் இப்போ என்னவோ அந்த ட்ரெண்டே போயிடுச்சு. நானும் அப்பப்போ ஏதாவது ஒரு ஈவெண்ட்டுக்கு பிரைட் ஐஸ் பண்ணணும்னு நினச்சி பண்ணிக்கிட்டாலும் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எனக்கு அதில் சாட்டிஸ்ஃபேக்ஷனே வர மாட்டேங்குது. ஐ திங்க் இட்ஸ் பிகாஸ் இட்ஸ் ஆல் ஸ்டார்டட் வித் மை வெட்டிங். என் வெட்டிங் அப்போது எல்லா ஈவெண்ட்ஸ்க்கும் நானே மேக்கப் பண்ணிக்கிட்டேன். அப்போது
எவ்ரிபடி வாஸ் லைக் சூப்பராக பண்ணிக்கணும், நல்லா பிரைட்டாக இருக்கணும்னு நினைக்கிறப்போ நான் எல்லா ஈவெண்ட்லையுமே ரொம்ப சட்டிலாக வச்சுருப்பேன் என்னோட மேக்கப்பை. அதிகமாக கலர்ஸே இன்கார்பரேட் பண்ணியிருக்க மாட்டேன். அண்ட் மேக்ஸிமம் ஈவெண்ட்ஸ்க்கு வந்து நியூட் லிப்ஸ் தான் வச்சுருப்பேன். பட் அதுக்கப்புறம் எனக்கு என்னவோ அந்த மேக்கப் தான் பிடிச்சிருக்கு. ஸோ இப்போ கீழே ஐம் ஜஸ்ட் கிவிங் இட் சம் டெஃபினிஷன். I only used these 2 shades. Okay. And இப்போதைக்கு I'm not even feeling like doing an eyeliner, so I'm just going to go with the mascara. இது வந்து Too Faced ஓட Better Than Sex mascara. இது ஆக்சுவலி ஒரு ஃப்ரீ சாம்பிள். நான் உங்ககிட்ட இருந்து வேறு ஏதோ ஒரு ப்ராடக்ட் வாங்கும்போது நைக்கால் ஆக்சுவலி அந்த மாதிரி நிறைய ஃப்ரீ சாம்பிள்ஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி கிடைச்ச ஒரு சாம்பிள் எனக்கு. இட்ஸ் வெரி குட், பட் இட்ஸ் டூ எக்ஸ்பென்சிவ். தனியாக காசு கொடுத்து வாங்க சொன்னால் நான் வாங்க மாட்டேன். பட் இந்த மாதிரி ஃப்ரீயாக கொடுத்தாங்க, ஹாப்பியாக யூஸ் பண்ணுவேன். ஐ நாட். Okay, so I think the lighting is a little better when I close the door. I'm not sure. Trial and error. Let's see. So, blush vanda I'm happy with it. Konja, I'm just going to apply it on the nose, the chin. Nariya aichu. வீடியோ ஐடியாவை ட்ராப் பண்ணிடலாம், பரவாயில்ல இன்னொரு நாள் பண்ணிக்கலாம்னு நினச்சேன். இருந்தாலும் அப்படி நான் நிறைய வீடியோ ஐடியாஸ் விடும்போது தான் யூடியூப்பில் எனக்கு கேப் ஆகிடுது. ஸோ ஐ சார் இல்லை அது பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. நோஸ் கான்டோர், அதே பட்டர் ப்ரான்சர். ஆக்சுவலி இன்றைக்கி நிறைய புது ப்ராடக்ட்ஸ்லாம் உங்களுக்கு காட்டலாம்னு நினச்சேன், பட் அதை எடுக்க டைம் இல்லை. ஸோ ப்ளீஸ் அட்ஜஸ்ட், பட் ஐ ஹோப் த லுக் இஸ் நைஸ் ஃபார் யூ. அண்ட் தென் ஐ ஜஸ்ட் டேக் த காம்பேக்ட் அகெயின். அவுட்டோருங்கிறதுனால ஒரு லைட்டாக எல்லாத்தையும் அப்படியே டுகெதர் பண்ணுற மாதிரி ஐ செட் இட் அகெயின் எங்கே தேவைப்படுதோ. அண்ட் ஐ ஜஸ்ட் ரியலைஸ் இது இப்படி தொங்கிட்டு இருக்குன்ட்டு. திஸ் இஸ் ஜஸ்ட் மை எக்ஸ்டென்ஷன். ஐ ஜஸ்ட் ஹங் இட் ஹியர். கொஞ்சம் அதுக்கும் காற்று வரட்டும் அப்படின்ட்டு. ஸோ ஐம் பேக். இப்போது வி ஹாவ் டு ஃபினிஷ் அவர் ஐப்ரோஸ். 100% ஐப்ரோக்கு வந்து I have to use my Anastasia Dip Brow pomade in the shade Caramel because you all know my situation. So adnala ஸோ இந்த ப்ராடக்டோட நம்ம ஐப்ரோஸ் ஃபில் பண்ணாலும் அந்த க்ரீமி டெக்ஸ்சரை செட் பண்ணுறதுக்கு we have to use the eyebrow filling powder also. இல்லைனா there are high chances that அந்த க்ரீம் வந்து அப்படியே மூவ் ஆகிடும். லைக் இப்படி நம்ம துடைக்கும் போது கூட அது அப்படியே வேற எங்கேயாவது பிளேஸ் ஆகிடுச்சுன்னா அங்கே ஒரு கேப் மாதிரி தெரியும். ஸோ அதை அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கு நம்ம அந்த ஃபுல் ஐப்ரோவை மறுபடியும் செட் பண்ணிக்க போகிறோம். It's done. I still not very happy about it, but it's okay. Sometimes it is what it is. இப்போ நான் ஃபர்ஸ்டே பண்ணிருக்க வேண்டிய ஒரு விஷயம் லிப் பாம். I'm gonna allow that to absorb a little bit. And எங்க அம்மா வந்து எனக்கு சின்ன வயசுல இருந்து பண்ண ஒரு பழக்கம். இங்க ஒரு டாட். எல்லாரோட நம்பிக்கை தானே, எனக்கு அது ஒரு திருஷ்டி பட்டு நம்பிக்கை. ஸோ முடிஞ்சாச்சா? இப்போது லெட்ஸ் கோ அஹெட் வித் லிப்ஸ்டிக்ஸ். திஸ் இஸ் மை ஆக்சுவல் லிப்ஸ்டிக் பவுச். ஸோ ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கும் இதில், பட் நான் யூஸ் பண்ணுறது என்னவோ 2-3 தான். மை லிப் லைனர்ஸ் ஃபில். ஓகே, ஸோ இன்றைக்கி நான் யூஸ் பண்ண போகிற லிப்ஸ்டிக் வந்து Driver's Seat by Smashbox. ஓகே, பட் இந்த லிக்விட் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் என்னோட லிப் பாம் அப்ளை பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலே என்னோட பவுடர் ப்ரஷ் வச்சு ஒரு கோட்டிங் கொடுத்துப்பேன். ஸோ லிப்ஸ்டிக்கும் நல்ல ஸ்டிக் ஆகும் அண்ட் பேஸும் ஒரு மாதிரி ஈவன் கலரில் ஆகிடும். பிகாஸ் எனக்கு பயங்கர பிக்மெண்டட் லிப்ஸ். என் லிப்ஸ் நேச்சுரலாகவே ஒரு ப்ரௌன் கலர் ஐலைனர் வச்சு வரைஞ்சி விட்ட மாதிரி இருக்கும். அதனால it's a very good color, but I don't think
இட்ஸ் ஃபார் டார்க்கர் ஸ்கின் டோன். நானே வந்து கொஞ்சம் டேன் ஆனேன்னா இது வந்து ஒர்க் அவுட் ஆகாது எனக்கு. பட் மற்றபடி இட்ஸ் a குட் கலர். ஸோ ஐம் கோனா யூஸ் திஸ். அண்ட் பார்க்கலாம், மேபி இப்போல்லாம் எனக்கு வந்து கிளாஸி லிப்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் எல்லா இடத்துக்கும் எல்லா அவுட்ஃபிட்டுக்கும் அது செட் ஆகாது. ஸோ மேபி நான் குயிக்காக ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வந்துட்டு மேபி இதுக்கு ஒரு கிளாஸ் போட்டு கம்ப்ளீட் பண்ணலாமா என்னென்னு பார்க்கலாம். பட் ஃபார் நவ் திஸ் இஸ் மை மேக்கப் லுக். குவிக்லி let me go change and come and show you. Okay? I just wanted to quickly show you. நான் இவ்வளோ அழைக்க ரெடி ஆகிட்டு இருந்தாலும் பயங்கர ஸ்ட்ரெஸ்டாக இருந்தாலும் எங்கள் மாமியார் வந்து எனக்கு டீ அனுப்பியிருக்காங்க. ஆக்சுவலி நான் கேட்டேன், எங்கள் மாமியார் வீட்டில் ராணி அக்கான்னு சொல்லிட்டு எங்கள் ஃபேமிலியிலே ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஸ்பெஷல் பீப்புள் இருக்காங்க. அவங்க ராகுக்கு 6 மாதம் இருக்கும்போது எங்கள் ஃபேமிலிக்குள்ளே வந்தாங்க, இன்னி வரைக்கும் இருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட நான் சொன்னேன், அக்கா மருந்துடாதீங்க, 6 எனக்கு ஒரு டீ கொடுங்கன்னு கரெக்டாக ஆன் டைம் 6:15 வந்து கொடுத்துருக்காங்க. பர்க்ஸ் ஆஃப் ஹேவிங் அ லவ்லி ஃபேமிலிங்க. ஸோ இருந்தாலும் என் ட்ரெஸ் அயன் பண்ணிட்டு நான் வரேன். A few moments later. ஸோ ட்ரெஸ் போட்டாச்சு. இதுதான் வந்து என்னோட ட்ரெஸ். இது ஆக்சுவலி நான் விஜய் டிவியோட ஒரு ஷோவில் யூஸ் பண்ண ட்ரெஸ். அதுதான் நான் இன்னைக்கு போட்டுக்க போகிறேன். பிகாஸ் அவுட்டோருங்கிறதுனால ஐ டோன்ட் வாண்ட் டு வேர் லைக் அ சாரி ஆர் சம்திங். அண்ட் டைமும் இல்லை, அதனால நம்ம அவுட்டோருக்காக சாரி போடலன்னு வச்சுக்கலாம். பட் இல்லைனா எனக்கு சாரி போட்டுக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் எங்கள் மாமியார் வந்து ஏகப்பட்ட சாரீஸ் வச்சுருக்காங்க. அவங்களுக்கு 2மே பாய்ஸ். எல்லாரும் அவங்கள கேட்பாங்களாம், நீங்கள் எதுக்கு வந்து இவ்வளோ சாரீஸ் வாங்குறீங்க, உங்களுக்கு டாட்டர்ஸே இல்லையா அப்படின்ட்டு. அப்போ அவங்க சொல்லுவாங்களா, எனக்கு வரப்போகிற டாட்டர் இன் லாக்கு நல்லா கொடுக்க போகிறேன்ட்டு. என் ஹஸ்பண்டோட தம்பி வந்து ரொம்ப குட்டி பையன், இப்போ தான் காலேஜே சேர்ந்துருக்கான். ஸோ அதனால அவனுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு டைம் ஆகும். ஸோ அந்த குட்டி பாப்பா எங்கள் வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே ஐ கேன் யூஸ் த சாரீஸ். ஆரியோட ஒய்ஃப் அந்த டால் எங்கள் வீட்டுக்கு வந்ததும் அந்த பாப்பாவும் நானும் ஹாப்பியாக ஷேர் பண்ணி போட்டுப்போம். ஓகே, ஸோ ஹேர் வந்து ஒன்றுமே கிடையாதுங்க. ஒரு சென்டர் பார்ட்டிஷன் எடுத்துகிட்டு ஒரு ஸ்லீக் லுக் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஸோ இதுதான் நான் ஹேருக்கு பண்ண போகிறேன். அண்ட் ஐம் கோனா கேரி அ ரப்பர் பேண்ட் வித் மீ பிகாஸ் இன்கேஸ் இட் கெட்ஸ் வெரி ஹாட் ஒரு ஸ்லீக் போனிட்டேலாக அதை நம்ம வந்து மாற்றிடலாம். இயரிங்ஸ்க்கு ஐ ஹாவ் தீஸ். இதுதான் வந்து நான் இன்றைக்கி போட்டுக்க போகிறேன் வித் பேங்கிள்ஸ். ஸோ அதனால் குயிக்காக இதை போட்டுட்டு வந்துடுறேன். ஸோ இயரிங்ஸ் எல்லாமே போட்டாச்சு, பேங்கிள்ஸ், மை ரிங்ஸ் ஆல் டன். இப்போ குட்டியாக க்யூட்டாக ஒரு பொட்டு வச்சுக்கலாம். அதுக்கு இதுதான் என் பொட்டு பேக். let me know என் பொட்டு பேக் டூர் உங்களுக்கு வேணுமான்னு. பிகாஸ் நான் ரொம்ப பார்த்து தேடி சேர்த்து வச்ச பொட்டு. ஸோ இதுதான் இன்றைக்கி நான் போட்டுக்க போகிறேன். கலராக இருக்கும். இதில் இந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக ஒரு கலர் எடுத்து க்யூட்டாக வச்சுக்கலாம். ஓகே, குட்டியா இருக்கு ஆனால் இல்லை, எஸ்டே சூர்யா மாதிரி பொட்டு வைக்கணும் ஆனால் வச்ச மாதிரி இருக்கக்கூடாது, அந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலி சம்திங் ஐ லவ் டூயிங், என்னோட உச்சி பொட்டு. டன். ஓகே, ஸோ ஐம் ரெடி. இப்போ ஃபுல் வியூ வந்து என் ஹஸ்பண்டை ஷூட் பண்ண சொல்கிறேன். மழை நனைய வைத்தது ஒரு நாள், அதில் மயங்கினேன். ஐம் ரெடி. ஸோ இதுதான் என்னோட ஃபைனல் லுக் ஃபார் மை ஃப்ரெண்ட்ஸ் வெட்டிங் ரிசப்ஷன். இது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். வர்ச்சுவல் ஹக்ஸ் உங்கள் எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ தூரம் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு. கூடிய சீக்கிரம் இன்னொரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். இப்போ நான் ரிசப்ஷன் கிளம்புறேன். பாய்.